கலை கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திட எனை படைத்தாய் அனுதின முனை பாட அழகோட தாயம்மா அம்பா அனுதின முனை பாட அழகோட தாயம்மா அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை அன்பு மகள் என்னை ஆட்சி செய்வாய் அருள்யான கலையளித்தா என் அகம் வாழும் தமிழ் என் உயிரான செல்வமேருளியான கலையினி அருள்யான கலையளித்தா அருள்யான கலையளித்தா கலைவள அருள்ஞான கலையளித்தா கலைவள அருள்ஞான கலையளித்தா உழுது படுது மகிழ கலைவள அருள்ஞான கலையளித்தா உழுது படுது கலைவள அருள்ஞான கலையளித்தா எத்திக்கும் தித்திக்கும் முன்பகத்திக்கும் முத்திக்கும் எத்திக்கும் தித்திக்கும் முன்பகத்திக்கும் முத்திக்கும் நானே கலையளித்தா இடி மின்னலோட மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஏங்க மழை பொழியணும், அப்பதான் இந்த உஷ்ணம் வெப்பம் குறையும். அப்ப மழையும் இருக்கணும், வெப்பமும் இருக்கணும், குளிர்ச்சியும் இருக்கணும், ரெண்டும் அதிகமாகிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அற்புதமான இசை மழை என்னுடைய பாடலையும் அழகுபடுத்திய பக்கமேளத்திற்கு மனமார்ந்த நன்றி. நீங்களாம் இப்படி வாசிக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? ஒலிபெருக்கி. இல்லைன்னா உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கணுமே. வாசிப்பெல்லாம் சரியாக தான் போய்கிட்டு இருக்கோம், ஆனால் முகம் அவ்வளோ களைகட்டும். அப்படிலாம் இல்லாமல் இப்படி முக மலர்ச்சியோடு இருக்க காரணம் ஒலிபெருக்கி நல்லா இருந்தால் தான் இன்னும் நல்லா வாசிக்கணுமே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும். இல்லைன்னா என்னத்தை வாங்குகிற காசு நிலைக்கணும், அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சிந்தனை வரும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒலிபெருக்கி கொஞ்சம் சிரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிரிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கும்பகோணத்தில் ஒரு குரங்கு சிரிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. ராஜபாளையத்தில் 2 நாய் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும்னு. அவங்கள கூப்பிட்டு சிரிக்க சொன்னாலும் அப்படித்தான் இருக்கும். அதனால் சிரிக்கக்கூடிய சக்தியை ஆண்டவன் நமக்கு தான் கொடுத்துருக்கான். அதனால் சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்கிற மாதிரி வாழ்ந்துடக்கூடாது.
அன்றொரு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், நெஞ்சத்தில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சல் என வேல் தோன்றும், முருகா என்று ஓதுவாறு முன். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான். முருகா முத்துக்குமரா, உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் என நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவதுதான் எமக்கு வேலை. அந்த செவ்வேளை எவ்வேளை வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் எந்த நேரமும் அந்த கந்த வேலை நினைக்கணும்? அப்பதான் நம்ம இந்த பூலோகத்திற்கு வந்த வேலை சரியாக நடக்கும். அதனால முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன். சங்கீதம் பாட வரும். ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே, ஆறுபடை வீட்டில் ஓடி சுவாமிநாதனே சரவணனே, ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலம் காக்கும் குருவரனே. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். பைந்தமிழில் பாடுகிறேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாகுமே தனித்தமிழே, கால வரலாறு போற்றி புகழ் கவிதையாகுமே தனித்தமிழே, நாடு முறையோடு நன்மை பல தேடி பாடவழி கூறும் திருவள்ளே. முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன், தித்திக்கும் குமரல் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன். எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓர் அணுவும் அசைவதில்லை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே நான் இருப்பது குறிஞ்சி நிலம். என் நாடு தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய மலை நாடு. இச்சிற்றோரை ஆண்டு வருகின்ற வேட்டுவர் குல தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டுக்குள்ள வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திணைக்காவல் செய்வதும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் சொன்னாரா? ஏனோ தெரியவில்லை, ரகசியமான முறையில் விஷயங்களை விவரித்து விட்டு சென்று விடுகிறார். ரகசியமா சொல்லிட்டாரா? ஏன் ரகசியமா வந்து சொல்றாரு? என்ன காரணம்? நிறைய இடங்களை நம்பிராஜனே வர்றதில்லை. இப்ப இந்த கட்டடம் பல ஆண்டுகளுக்கு உறுதியா இருக்கணும்னா எது முக்கியம் தெரியுமா? அஸ்திவாரம். அஸ்திவாரம் பலமா இருக்கணும். அப்பதான் கட்டடம் பல ஆண்டுகளுக்கு உறுதியா இருக்கும். ஒரு மரம் பல ஆண்டுகளுக்கு உறுதியா இருக்கும்னா எது உறுதியா இருக்கணும் தெரியுமா? ஆணி வேறு உறுதியா இருக்கணும். நல்லா இருக்கு. அப்ப இந்த நடக்கக்கூடிய கந்த புராணம் பல ஆண்டுகளுக்கு நடந்துகிட்டே இருக்கணும்னா எது யாரு வரணும்? முக்கியமா நம்பிராஜன் ஒருத்தர் வரணும். அப்படி வந்தாதான் அவர் தான் இந்த கதையினுடைய ஆணி வேறு, அஸ்திவாரம் அவர் தான் நம்பிராஜன்.
இப்பெல்லாம் நம்பிராஜனே வர்றதுலையே காரணம் என்ன காரணம் கூட்டியார மாட்டேங்குது? கிராமத்தார்களா இல்ல ஒருவேளை யார் மேல தப்பு? நாடக அமைப்பாளர் யார் மேல தப்பு? சகலகலா வல்லவன் எங்க அண்ணன் ஹரிகர் அண்ணனா எனக்கு இப்படி குழப்பம். இல்ல, அவர் மேல. இல்ல, உங்க அப்பா- அவர் வந்து மரியாதை, ராஜ மரியாதை. இப்போ எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த உள்ள எல்லாரும் கிளம்புவாங்க. ஒருத்தர் மட்டும் வருவார், அங்கேருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு வருவார். நாற்காலியில் உட்காந்துருக்க எல்லாருமே எழுந்திருச்சு வணக்கம் சொல்லுவோம், வாங்க 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 அப்படின்னு சொல்லி. ஏன்? மரியாதை. அது மாதிரி அப்பா நம்பிராஜன் வெளியில் வந்த உடனே எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? மரியாதை. மரியாதை. அப்போ நம்பிராஜன் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கள் அப்பா வர்றதுக்கு காரணம் என்ன காரணம் சொல்லுங்க. நான் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஒருவேளை அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ மரியாதையாக இருக்குமோ இப்படி குழப்பத்தில் இருந்தேன். அப்படி அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க அவை பிராட்டி. அப்படின்னா ஒரு சில ஆம்பளைய சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிம்மதியாக இருந்தங்க, என்னைக்கு வந்த பொம்பளை என் வாழ்க்கையில் குறுக்கிட்டாளோ அன்னைக்கு பிடிச்சிச்சு எனக்கு கிரகம் அப்படின்னு ஒரு சில ஆம்பளைங்க சொல்லுவாங்க. ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க, என்னைக்கு இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டுனானோ, ஏன்னா கருப்பு கோயிலுக்கு கிடாய வெட்ட போகிறாங்க கழுத்தை நீட்டுறதுக்கு, அன்னைக்கு என் நிம்மதி போச்சு அப்படின்னு ஒரு சில பெண்கள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அம்மா நிம்மதி போக அவர் காரணமா, இல்லை அவருடைய நிம்மதி போக இந்த அம்மா காரணமா? அது இல்லை. எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒரே கண்ணோட்டத்தோட சுரேஷ்குமார் நல்ல நண்பர், முத்துராஜ் அன்பு குழந்தனார், பிரகாஷ் உடன் பிறந்த தம்பி. பிரகாஷும் தர்மலிங்கமும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. சரி, 2 கண்ணை பற்றி நம்ம பேசக்கூடாது, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியதான் உங்களை 2 பேர்த்தையும் எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி கிட்ட கொஞ்சம் ஒரு எப்போவுமே கொஞ்சம் உங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு இடம் தள்ளி தான் வைக்கணும். அது என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்த்துட்டோம்னா ஏதாவது பிரச்சனை வருமா? நமக்கு வராது. எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்க்காம கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி பார்க்கறதுனால தான் அந்த பிரச்சனையே ஏற்படுது. என்ன மாற்றி பார்க்குறாங்க? ஆள் நல்லா இருக்காரு, வேற கல்யாணம் பண்ணால் நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாற்றி பார்க்குறது. இப்போ பொண்ணு கலையாக இருக்காளே, இவன் அவங்க கொண்டாட்டி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதா? அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னாங்க. அது யாரு? அவை பிராட்டி சொன்னாங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும். இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த நம்பிராஜன் வராதுக்கு காரணம் யார் தெரியுமா? என்ன காரணம்? யார் காரணம்? நம்பிராஜனே தான் காரணம். அவரே எப்படிங்க அவரே காரணமா இருப்பாரு? அன்னைக்கெல்லாம் ஒரு நம்பிராஜன் தேவகோட்டை பக்கம் கிட்டுன்னு ஒரு பேர். ஆமா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய நடிகர், பழம்பெரும் நடிகர் கிட்டப்பா அப்படின்னு. இவருக்கு நான் அப்பான்னு சொல்றதுனால இவரும் கிட்டப்பா தான், அதனால அவருக்கு அவராயிட முடியாது. வெளியில வந்தோடனே ஒரு பாட்டு பாடினாரு, நல்லா குரல் மனம் அவருக்கு. ஆனா வெளியில வந்து என்ன பாடல் பாடுறாரு? அந்த கடலை கொல்ல ஓரத்துல. எனக்கு பெரிய குழப்பமாகி போயிடுச்சு. நம்ம என்ன திணைக்காவலுக்கு போறோமா இல்ல கடலை கொள்ள காவலுக்கு போறோமா? அப்ப இந்த கதைக்கு எது சம்பந்தம்னே தெரியாம ஏதோ நானும் நாடகத்தை நடிக்கணும் ஆர்வ கோளாறுல, நான் தான் ஆர்வ கோளாறுல வந்தேன்னு நினைச்சா என்னைய விட ஆர்வ கோளாறுலாம் அதிகமா இருக்கு போல இருக்கு. அதனால நம்பிராஜன் வந்து நேரத்தை கடத்துறதை விட நமக்கே நேரம் குறைவா இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது, பத்த மாட்டேங்குது. அதனால யாரை வணங்கணும் அப்படின்னா, ஆத்தா உலகத்தை கட்டி காக்கக்கூடிய தாய் அன்னை ஆதிபராசக்தி, அவளை வணங்குவான். எப்படி? தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயே. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாயே. தாயே கருமாரி, ஆயிரம் கண்கள் உடையவனே, ஆலயத்தில்
கரம். நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், ஷடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடகதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புறேன். ஏங்க பேர் பெற்றவரை விரும்புறிய? பல பல பேர் பெற்றவரை விரும்புகிறீங்களே, அப்படி கேள்வி கேட்கணும். பூலோகத்தில் எவ்வளவு பேர் வாங்கியிருக்காங்க? ஆரம்ப காலத்தில் ஆல்ரவுண்டர் நீங்கள் எந்த அளவுக்கு வாட்சிங்களா? ஆரம்பத்தில் அப்போல்லாம் முத்துராஜ் எங்களுக்கு கிராமத்துக்கு வேணுங்கன்னு எனக்காவது கேட்டிருக்காங்களா? ஏன்னா இப்போ அவருக்கு தேதி இருக்காருன்னு பாருங்கள், இந்த ஆல்ரவுண்டில் முத்துராஜ் இருக்காருன்னு பாருங்கள். ஏன் விரும்புகிறாங்க? பேர் வாங்கிட்டீங்க, புரியுதா? உங்களுக்கு சொல்லி சொன்னாதான் சுலபமாக புரியும். அப்போ பெயர் பெற்றாக பல பேர் விரும்ப தான் செய்வாங்க. பல பேர் என்ன, பல ஊரே நம்மளை விரும்பட்டுமே. ரொம்ப சிரமங்கிறீங்களா? சிரமம் தான், உழைச்சாதான் கிடைக்கும். எல்லா பல ஊரே விரும்பினாதான் நமக்கு பிழைப்பு நடக்கும். அதில் முருகனை நான் விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறேன்ற விஷயத்த வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். வசந்த கால கோலங்கள், வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், நினைவுகள். வசந்த கால கோலங்கள். வசந்த கால கோலங்கள், வானில் விழுந்த கோடுகள், கலைந்திடும் கனவுகள், கண்ணீர் சிந்தும் நினைவுகள். ஆதிக்கருக்கள் சோலை கருங்குயில் பாடுவோம், சோடி கோயில் உன்ன பாடி பறந்தது தேடுவோம். கண்ணுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே போ ஜீவனே, ஆலை கருக்கள் சோலை கருங்குயில் சிந்து நதி கரை ஓரம் அந்த நேரம் அந்த தேவி ஆடினார், தமிழ் கீதம் பாடினார், எரி பூவை போல சோடினார். சிந்து நதி கரை ஓரம் அந்த
நேரம் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போராடுனே பொழுதாடி போச்சு விளக்கேற்றியாச்சு பொன்மாலை உன்னை தேடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சி காத்தாடி போராடுனே கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை கற்று தந்தால் இந்த கண்ணியலை கடல் அலை கால்களை மாலை சூடலே பாட்டு பாடலே சின்ன ரோசாப்பூ பேரே சொல்லு ரோசாப்பூ காற்றில் ஆடும் தனியாக பாட்டு மட்டும் துணையாக வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைவிடும் கனவுகள் கண்ணீர் சொட்டும் நினைவுகள் வசந்த கால கோலங்கள். நன்றி நன்றி. கை தட்டிய ஒரே ஒரு அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. அது என்ன காரணம் மெய் மறந்துட்டாங்க, அவ்வளோதான் என்னுடைய பாடலில். சரி, இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானை எனக்கு அவர் கணவனா வந்தா எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல இன்னர் இல்ல. ஹலோ ஹலோ போதும் போதும், இப்போ இதுவே போதும். பாலி மேத்துங்க கொஞ்சம் லைட்டா. ஹலோ, இன்னும் கொஞ்சம் சிரமம்லாம் பாடலாம், அவ்வளோதான். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொந்தம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொந்தம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் எல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன இந்த மன்னல் நிலைகள். பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் நிலைகள். தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்க பார்வை அங்கங்கள் உங்கள் சொந்த
மெத்தை மேல் ஏந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலோடு பாடலாம் பாடலாம் ஆடலாம். சரி, நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் கூட மேலும் அந்த முருகப்பெருமானே நிறைய கற்பனை, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அவர் என்னை அப்படி வர்ணிக்கணும், நான் அவரை அப்படி வர்ணிக்கணும், இப்படி வர்ணிப்புலையே தான் போய்கிட்டு இருக்கு. எப்ப நேரடியா வருவாரு அப்படின்னு இப்படி ஏங்கிக்கிட்டு இந்த காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருக்கிறதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அதாவது தான் இந்த காதலுக்கு முதல்ல காணாங்கிற எழுத்தையே அதில் பதிச்சு வச்சிருக்காங்க, காத்திருப்பது அப்படின்னு. அந்த தானாங்கிற எழுத்து எதுக்காக வச்சிருக்கா தெரியுமா? தவிப்பு. அந்த காத்திருக்கும் பொழுது ஒரு தவிப்புன்னு ஒன்று ஏற்படும். எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படிதானே? எப்படி எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி அந்த தவிப்பு. ஆனால் அந்த இல்லுன்னு எதுக்கு வச்சிருக்காங்க? அது என்னது? அதான் எங்களுக்கு சந்தேகமா. அதுதான் ஒன்றும் புரியல. இல்லுக்கு தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்லிடலாம். உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்துக்கு விளக்கம் சொல்லிடலாம். ஆனால் மெய்யெழுத்துக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப சிரமம். ஆனால் என்னுடைய அறிவுக்கு அந்த இல் அப்படின்னா அது எதுக்கு? இல் அப்படின்னா இல்லறம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இல்லத்தரசி அப்படிங்கிறது கூட இந்த இல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போவுமே ராமன் அப்படின்னு எழுதும் பொழுது ஈனாங்கிற எழுத்தை முன்னாடி நம்ம போட்டு ராமன் இராமன் தான் சொல்லுவோம். ஆனால் வாசிக்கும் பொழுது ராமன் அப்படி தான் சொல்லுவோம். ஆமாம், அப்படி தமிழ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ண போனோம்னா நம்ம இந்த ஜென்மத்தில் முடியாத காரியம். ஆனால் அந்த இல் எதற்காக அப்படின்னா காதல்னு ஒன்று கடைசியில் இந்த காத்திருக்கிறது தவிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடைசியில் இந்த காதலுடைய முடிவில் இல்லாமல் போயிடும். காத்திருக்கிறது மறைஞ்சிரும், தவிப்பு இருக்குல்ல அதுவும் மறைஞ்சிரும். அது ரெண்டுமே இல்லாமல் போயிடும் கடைசியில். அதற்கு பெயர் தான் காதல். உண்மையா பொய்யா? புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுவோமே. முதல்ல நம்ம யாரை காதலிக்கிறோம்? அம்மாவை. அம்மா மடியில் கிடத்தி பால் கொடுக்கும் பொழுது அம்மா முகத்தை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிப்போம் பாருங்க, அதுதான் முதல் காதல். அது நிரந்தரமாக இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்பா கையை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்பா மேலே காதல். அது நிரந்தரமானு பார்த்தா கொஞ்சம் வளர்ந்து நண்பர்கள் சேர்ற வரைக்கும் தான் அப்பா கையை பிடிச்சிட்டு தெரியும். அப்புறம் அப்பா கையை விட்டுட்டு நண்பர்கள் மேலே தோளில் கையை போட்டுட்டு போக ஆரம்பிச்சிருவோம். காதல் மாதிரி இல்லை. சரி, அதுவாவது அந்த காதலாவது நிரந்தரமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் நண்பனுடைய காதல் எது வரைக்கும் தெரியுமா? இடையில ஒருத்தி வர்ற வரைக்கும் தான் காதலி அப்படின்னு. இந்த ஒரு பிரகாஷ் உன்னோட சேர்றதுனால தான் நான் கெட்டு போடுறான். அந்த நண்பர் சொல்கிறாரு, யார்? தர்மலிங்கம் சொல்கிறாரு, நான் ரொம்ப நல்லவன், எந்த பழக்கமும் இல்லாதவன், உன்னோட சேர்றதுனால தான் நான் கெட்டு போகிறேன்னு அந்த பிள்ளை சொல்லுது. ஆனால் உன்னையும் விட முடியாது, அந்த பிள்ளையும் விட முடியாது. அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன். என்ன யோசனை? அந்த பிள்ளை இருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க கூடாது. அது கரூர் கிளம்பிருச்சுன்னா அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரியா? அப்போ அந்த காதல் நிரந்தரமான இருக்கா? சரி, அதுவாது நிரந்தரமாக இருக்கான்னு அதுவும் இல்லை. கோச்சுக்கிடாதப்பா, நான் நம்ம ரெண்டு பேரும் எப்படி விரும்பணுமோ அப்படி சந்தோஷமாக விரும்பின மாதிரியே சந்தோஷமாகவே புரிஞ்சிருவோம். ஏப்பா அப்படின்னா எங்கள் அத்தை பொண்ணுச்சு சென்னையிலேருந்து இப்போ வர்றாளாம் அடுத்த வாரத்தில். இந்த விஷயம் எனக்கே தெரியாது, எங்கள் தூரத்து சொந்தமாக. அந்த காலத்துலேருந்து நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரே அழுக. வேறு ஒருத்தி எவராவது கொண்டு வந்தோம்னா எனக்கு சாப்பாடு ஒரு ஆளோ என்னமோ என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் பிள்ளைன்னா என்னை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றும், சொந்தம் விட்டு போகாமல் நம்ம அத்தைன்னு நினச்சி பார்க்கண்டா, அம்மாவை நினச்சி பாரு அப்படின்னு சொன்ன உடனே மனசு மாறி சரி பரவாயில்ல அப்படின்னு என்ன அந்த காதலியை மறந்துட்டு அடுத்து காதல் எங்கே போயிடுது? மனைவி கிட்ட போயிடுது.
அடாடா கல்யாணம் பண்ண புதுசுல ஐயோ, ஒரு சில பேர் படுத்துற பாடு தாங்க முடியலப்பா. அனுபவம் அது பேசுது. இப்போ ஒன்று வந்திருக்கு, அந்த கையில் ஒரு சைட்டா. ஆமாம், அதை எடுக்க அந்த அது பார்க்க அப்படி வைக்க, எடுக்க பார்க்க வைக்க, அதே தான். எப்ப கல்யாணம் பண்ண புதுசுல அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுவாது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் மாறிடும். எது வரைக்கும்? குழந்தை பிறக்கிற வரைக்கும். குழந்தை பிறகு என் மகன் என்னை எப்படி திரும்ப பேசுறேன், நேற்றுலாம் என் தம்பியை பார்த்து போடா சித்தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்போ காதல் எங்கே மாறிடுது? அப்படி மாறிடுது. கடைசியில் இந்த காதல் வந்து இப்படி மாறி 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 போய் நிரந்தரம் இல்லாதவன் போகிறது பேர் தான் காதல். கடைசியில் இல்லை, இது இந்த எல்லா காதல்லையும் காத்திருப்பதும் இருக்கும், தவிப்பும் இருக்கும், இந்த எல்லா காதல்லையுமே. ஆனால் கடைசியில் எது? கடைசியில் இல்லாமல் போயிருதா? வயசாகி போய் நமக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாளைக்கு வீட்டில் நம்மளை பார்ப்பாங்க, அந்த மருத்துவமனை இந்த மருத்துவமனை அப்படி அழைச்சிட்டு போய் பார்ப்பாங்க. மருத்துவர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுப்பா, இனிமேல் விருப்பப்பட்டதை அவருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இவங்க நான் முடிவுக்கு வந்துடுவாங்க. அவரே முடியாமல் கிடக்கிறாரு, இனிமேல் என்ன அவர் விரும்பி சாப்பிட போகிறாரு. சொல்கிற வார்த்தையை பாருங்க. கடைசியில் நமக்கு என்ன சிந்தனை வருது தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக நம்ம எவ்வளோ உழைச்சா, தண்ணி கொடுத்தா அடிக்கடி நம்மளை தூக்கி கொண்டு போய் அங்கிட்டு விடணுமேன்றக்காக பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம பயலுக. அப்படிங்கிற நிலை. எவ்வளவு காதலிச்சாலும் கடைசியில் நிரந்தரமாக இருக்கா? முடிவில் இல்லாமல் தானே போயிடுது. அதனால தான் இந்த பூலோக வாழ்க்கை வேண்டாம். பூலோகத்தில் எந்த ஆம்பளையும் திருமணம் பண்ணி முடிக்க வேணாம். அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளா இல்லாத ஒரு ஆளு எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தா எனக்கு யார் தோன்றுகிறார் என்றால் முருகப்பெருமான் தான் எனக்கு வேணும்னு என் மனசு சொல்லுது. அதனால தான் முருகனை நான் விரும்புகிறேன். எப்படி விரும்புகிறேன் தெரியுமா? செந்தூரப்பூவே 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 சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே, என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப்பூவே. இந்த கனவிலே